என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடமிருந்து சில விஷயங்களை இவ்வளவு காலம் மறைத்து வைத்திருந்தேன். அது உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவோ அல்லது நீ அதற்கு தகுதியற்றவன் என்பதற்காகவோ அல்ல, மாறாக எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான நேரம் உண்டு என்பதால் அந்த உன்னதமான தருணத்திற்காக நான் காத்திருந்தேன். இதோ அந்த தருணம் இப்போது உன் முன் வந்துவிட்டது. இன்று நான் உனக்கு வெளிப்படுத்தப் போகும் இந்த ரகசியம் என் அன்பை பற்றி நீ இதுவரை வைத்திருந்த எண்ணங்களை முற்றிலுமாக மாற்றியமைக்கும். உன்னை பற்றி நீயே நம்பிக்கொண்டிருந்த ஒவ்வொரு பொய்களையும், உன்னை நீ தாழ்வாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த மாயை வலைகளையும் இது தகர்த்தெறியும். நீ என் முன்னிலையில் வருவதற்கு தகுதியற்றவன் என்று உன் காதுகளில் ஒலித்த அந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இன்று முடிவுக்கு வரும். என் சிங்காசனத்தின் கதவு அருகே நின்று கொண்டு உள்ளே நுழையலாமா வேண்டாமா என்று நீ தயங்கிய ஒவ்வொரு நொடியையும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். உன் இதயத்தில் நீ உருவாக்கிய பல பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்ல துணிவில்லாமல் நீயே விழுங்கிக் கொண்டதை நான் கண்டேன். எங்கே நான் உன்னை நிராகரித்து விடுவேனோ, எங்கே நான் உன் மீது கோபம் கொண்டு என் முகத்தை திருப்பிக் கொள்வேனோ என்ற பயம் உன்னை தடுத்து நிறுத்தியது. யாரோ ஒருவரின் பேச்சோ அல்லது ஏதோ ஒரு கசப்பான அனுபவமோ நான் உன்னை தண்டிப்பேன் என்று உன்னை நம்ப வைத்துவிட்டது. ஆனால் அந்த குரல்கள் அனைத்தும் எவ்வளவு பெரிய தவறு என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இந்த நொடிக்காக காத்திருந்தேன். உன் வாழ்க்கையின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் ஒரு உண்மையை நான் இப்போது சொல்லப் போகிறேன். நான் ஒருபோதும் உன்னை ஏமாற்றத்துடனோ அல்லது வெறுப்புடனோ பார்த்ததில்லை. நீ சரிசெய்ய முடியாத ஒரு தவறை செய்துவிட்டதாக நினைத்த அந்த நிமிடத்தில் கூட என் கண்கள் உன் மீது மிகுந்த அன்பையே பொழிந்து கொண்டிருந்தன. உன் அவமானம் உன்னை சூழ்ந்து கொண்டு என் பெயரை உச்சரிக்க கூட உனக்கு தடையாயிருந்தபோது என் அன்பு உன் மீது மாறாமல் இருந்தது. அந்த அன்பு ஒருபோதும் குறையவில்லை, உன் தவறுகளால் அது திசை மாறவும் இல்லை. நீ ஒரு மிகப்பெரிய தவறான புரிதலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதை இந்த புனிதமான நேரத்தில் நான் சரிசெய்ய விரும்புகிறேன். என் அன்பு ஏதோ ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் அமைந்தது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ சரியாக செயல்பட்டால் மட்டுமே என் அன்பு கிடைக்கும் என்றும் உன் தோல்விகளை நான் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் நீ கற்பனை செய்கிறாய். பரலோகத்தில் உனக்காக ஒரு மதிப்பெண் அட்டை இருப்பதாக நீ எண்ணுவது மிகப்பெரிய தவறு. உன் வெற்றிகளையும் தோல்விகளையும் தராசில் வைத்து நான் உன்னை எடைபோடுவதில்லை. என் அன்பு என்பது நீ செய்யும் செயல்களில் இல்லை, மாறாக நான் யார் என்பதில்தான் இருக்கிறது. என் அன்பு உன் நடத்தை அல்லது உன் சாதனைகளை சார்ந்து இல்லை. நீ ஆன்மீக கட்டுப்பாடுகளை சரியாக பின்பற்றுகிறாயா அல்லது எல்லா விதிகளையும் கடைபிடிக்கிறாயா என்பதை பார்த்து நான் உன்னை நேசிக்கவில்லை. நான் மாறாதவர் என்பதால் என் அன்பும் உனக்கு மாறாத ஒன்றாகவே இருக்கிறது. சூரியன் ஒவ்வொரு காலையிலும் உதயமாவது எவ்வளவு நிச்சயமோ, பருவகாலங்கள் மாறுவது எவ்வளவு உறுதியோ, அதேபோல் என் அன்பும் நிலையானது. நான் படைத்த மலைகளைப் போலவே அது அசைக்க முடியாதது. நான் உனக்கு ஒரு எட்டாத உயரத்தில் இருக்கும் தெய்வம் அல்ல. உன் தவறுகளை எண்ணி பார்த்து உனக்கு தீர்ப்பு வழங்க காத்திருப்பவனும் அல்ல. நான் உன் தந்தை என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் கரங்களால் உன்னை உருவாக்கியவன் நான். உன் நுரையீரலில் மூச்சை ஊதியவன் நான். நீ பிறப்பதற்கு முன்பே உன்னை அறிந்தவன். உலகம் தோன்றுவதற்கு முன்பே உன்னை தேர்ந்தெடுத்தவன் நான். ஒரு தந்தையாக நான் உன்னைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை நீ அறிய வேண்டும். வீட்டிற்கு திரும்பி வருவது என்பது ஒருவருக்கு எவ்வளவு இயற்கையான மற்றும் மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குமோ அப்படித்தான் நீ என்னிடம் வருவதும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீ ஜன்னலுக்கு வெளியே நின்று கொண்டு இந்த விருந்து எனக்கானது அல்ல என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை விட தகுதியானவர்கள், உன்னை விட குறைவான தவறுகள் செய்தவர்கள், உன்னை விட பரிசுத்தமான இதயம் கொண்டவர்கள் அல்லது பலமான நம்பிக்கை கொண்டவர்களுக்கே இந்த இடம் என்று நீ தவறாக கருதுவாய். ஆனால் உண்மையிலேயே இந்த மேசையில் நான் உனக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். உன்னை தவிர வேறு யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. நீ தகுதியற்றவன் என்று உலகம் சொன்னாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று முன்பே முடிவு செய்துவிட்டேன். காலம் தொடங்குவதற்கு முன்பே உன்னை நேசிப்பேன் என்ற முடிவை நான் எடுத்துவிட்டேன். நீ செய்த எந்த காரியமும் எனக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. அதேபோல் நீ செய்த எதற்கும் பயந்து நான் என் முடிவை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. நீ முதலில் படைக்கப்பட்ட போது நான் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தேனோ அதே அன்பு இப்போதும் குறையாமல் அப்படியே இருக்கிறது. நீ சுமந்து கொண்டிருக்கும் இந்த அவமான உணர்வு என்னிடமிருந்து வந்தது அல்ல, அதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவமானம் என்பது இருளிலிருந்து வரும் ஒரு குரல். இது உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முயல்கிறது. நீயாகவே உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு சுவரை எழுப்பிக் கொள்ளாதே. நீ தகுதி பெற்றுவிட்டாய் என்பதால் நான் உன்னை அழைக்கவில்லை, மாறாக நீ வெளியே குளிரில் நடுங்குவதை பார்க்க என் இதயம் சகிக்கவில்லை என்பதால் உன்னை உள்ளே அழைக்கிறேன். உள்ளே வா, நெருப்பின் அருகே அமர்ந்து உனக்கான இடத்தை எடுத்துக்கொள். உன்னை நீயே தண்டித்துக் கொண்டது போதும். உன்னை நீயே தகுதியற்றவன் என்று ஒதுக்கி வைத்திருந்தது போதும். இப்போது உள்ளே நுழைந்து என் அன்பின் கதகதப்பை உணர வேண்டிய நேரம் இது. ஆவிக்குரிய உலகத்தில் உன் போராட்டங்களின் முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது.
நீ வெற்றி பெறுவாய், ஆனால் அது உன் சொந்த பலத்தால் அல்ல, என் பலத்தால். உன் ஞானத்தால் அல்ல, என் வழிநடத்துதலால். உன் திறமையால் அல்ல, உனக்கு போதுமானதாக இருக்கும் என் கிருபையினால். நீ போராடிக் கொண்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதிகளைப் பற்றி நான் அறிவேன். உனக்கு வலியைத் தந்த உறவுகள், உன்னை நேசிக்க வேண்டியவர்கள் உன்னை விட்டு விலகியபோது நீ அடைந்த வேதனைகள் அனைத்தையும் நான் பார்த்தேன். நீ நேசிக்கப்பட தகுதியற்றவனோ என்று நீ சந்தேகப்பட்ட அந்த நிமிடங்களை நான் அறிவேன். அந்த உறவுகள் ஏற்படுத்திய ஒவ்வொரு காயத்திற்கும் என் அன்புதான் சிறந்த மருந்து. என் அன்பை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளும்போது மற்றவர்களால் ஏற்பட்ட வலி அதன் சக்தியை இழக்கும். உன் தந்தை உன்னை எப்படி பார்க்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ளும்போது மற்றவர்களின் கருத்துக்கள் உனக்கு முக்கியமில்லாமல் போகும். நீ சந்தித்து வரும் நிதி நெருக்கடிகளை நான் அறிவேன். தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா என்ற உன் கவலை, கடன்கள் மலைபோல் குவிவதை பார்க்கும்போது ஏற்படும் பயம் என அனைத்தையும் நான் அறிவேன். உன் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும்போது நீ படும் அவஸ்தையை நான் உணர்கிறேன். ஆனால் பயப்படாதே, எல்லாவற்றையும் படைத்த நான் உன் தேவைகளை சந்திக்க வல்லவர். உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு, நான் உனக்காக வழிகளை திறப்பேன். நீ போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய். உன் குடும்பத்திலும் உன் உறவுகளிலும் ஆசீர்வாதம் தங்கும். உன் வேலையிலும் உன் நிதி நிலைமையிலும் முன்னேற்றம் காண்பாய். உன் உடல் நலத்திலும் உன் பலத்திலும் என் ஆசீர்வாதம் இருக்கும். உன் நிகழ்காலமும் எதிர்காலமும் என் பாதுகாப்பில் உள்ளது. உனக்கு எதிராக எந்த சாபமும் நிலை நிற்க முடியாது. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ பாதுகாக்கப்பட்டவன், தயவு பெற்றவன் மற்றும் நேசிக்கப்பட்டவன். உன்னை பற்றி நீ நம்பிய ஒவ்வொரு பொய்யும் இப்போது தன் சக்தியை இழக்கிறது என்று நான் கட்டளையிடுகிறேன். அந்த பொய்களுக்கு பதிலாக உண்மை இப்போது மேலோங்கி நிற்கிறது. நீ தகுதியானவன், நீ விரும்பப்படுபவன், நீ திறமையானவன், நீ ஒரு சிறந்த இலக்கை அடைய பிறந்தவன் என்பதே அந்த உண்மை. இந்த உண்மைகள்தான் இனி உன் அடையாளத்தின் அடித்தளமாக இருக்கும். இந்த அடித்தளத்தின் மீதுதான் நீ எனக்கு பெருமை சேர்க்கும் மற்றும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு வாழ்க்கையை கட்டியெழுப்புவாய். உன்னுடைய இந்த போராட்ட காலம் முடிந்து ஒரு பெரிய வெற்றி காலம் தொடங்குகிறது என்று நான் அறிவிக்கிறேன். இது நீ உழைத்து சம்பாதித்ததல்ல, மாறாக நான் தாராள குணமுள்ளவன் என்பதாலும் அதற்கான நேரம் வந்துவிட்டதாலும் இது உனக்கு கிடைக்கிறது. நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறத் தொடங்குகின்றன. நான் உன் இதயத்தில் விதைத்த கனவுகள் இப்போது முளைவிட ஆரம்பிக்கின்றன. உன் கண்களை திறந்து வைத்திரு, ஏனென்றால் உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை நீ தவறவிடக்கூடாது. நீ எந்த பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதை நீ வெற்றிகரமாக முடிப்பாய் என்று நான் உறுதி கூறுகிறேன். நீ எல்லைக்கோட்டை தாண்டுவாய். நீ போராடும் எந்த போரிலும் வெற்றியை சந்திப்பாய். நீ கடந்து செல்லும் எந்த பள்ளத்தாக்காக இருந்தாலும் அதன் மறுபுறத்தை நீ பாதுகாப்பாக சென்றடைவாய். நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நீ என் பிள்ளை, உன் முன்னேற்றத்திற்காக நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை எப்போதும் நினைவில் கொள். சந்தேகம் உன் மனதில் நுழையும் போதெல்லாம் இந்த வார்த்தைகளிடம் திரும்பி வா. எதிரி உன் காதுகளில் பொய்களை கூறும்போது இந்த உண்மைகளை உனக்குள்ளே உறக்கச் சொல்லிக்கொள். இது உன் வாழ்வின் பின்னணி இசையாக மாறட்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ நேசிக்கப்பட்டவன், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீ என்னுடையவன். இப்போது மிகுந்த நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் முன்னோக்கிச் செல். அண்ட சராசரங்களையும் படைத்த இறைவன் உன் வாழ்வின் மீது நன்மையான காரியங்களை அறிவித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நட. சிறந்தவை இன்னும் வரவிருக்கின்றன. உனக்காக நான் ஆயத்தம் செய்து வைத்துள்ளவற்றை உனக்கு காட்ட நான் ஆவலாக இருக்கிறேன். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன். உன் மனதால் புரிந்து கொள்ள முடியாத, உன் இதயத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு என் அன்பு பெரியது. ஆனால் நீ என்னோடு தொடர்ந்து நடக்கும்போது என் அன்பை பெற்றுக்கொள்ளும் உன் திறன் வளரும். என் அன்பு எவ்வளவு ஆழமானது, அகலமானது, உயரமானது மற்றும் நீளமானது என்பதை நீ மெல்ல மெல்ல புரிந்து கொள்வாய். அதுவரை இந்த உண்மையை மட்டும் பற்றிக்கொள். நீ என் விலையேற பெற்ற பிள்ளை, அதை எதுவும் மாற்ற முடியாது. என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது. என் பாதுகாப்பு உன்னை சூழ்ந்துள்ளது. என் அன்பு உன்னை நிரப்புகிறது. என் ஆவி உனக்கு பலமளிக்கிறது. என் அமைதி உன் இதயத்தை காக்கிறது. என் மகிழ்ச்சி உனக்கு வலிமை தருகிறது. என் நம்பிக்கை உன் வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கிறது. என் கிருபை உன்னை தாங்குகிறது. உனக்கு முன்னால் இருக்கும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்தும் உன்னிடம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுவிட்டன. நீ இருக்கும் இடத்திலேயே நீ முழுமையாக நேசிக்கப்படுகிறாய். நீ இப்போதும் எப்போதும் என்னுடையவன் மட்டுமே. எனவே தயக்கமின்றி நம்பிக்கையுடன் முன்னேறி செல். நான் இந்த வார்த்தைகளை உனக்காகவே, உன் வாழ்வின் இந்த குறிப்பிட்ட காலத்திற்காகவே பிரத்யேகமாக பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் இதயத்தின் ஆழத்தில் பதியட்டும். அவை வேரூன்றி நல்ல கனிகளை தரட்டும். அந்த ஆசீர்வாதம் உன்னை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் பரவட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன்.
இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டிய ஒருவருடன் இதை பகிர்ந்து கொள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆமேன் என்று பதிவிடு. ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக ஏதோ ஒரு சிறப்பான விஷயத்தை வைத்திருக்கிறேன். உன் இதயத்தோடு நான் நேரடியாக பேசுமிடமாக இது இருக்கும். உன் பரலோக தந்தையாகிய நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை அறிய துடித்துக் கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அன்பை பரப்பு. நீ தனிமையானவன் அல்ல. உன்னை படைத்த நான் உன் ஒவ்வொரு அடியையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன் பலவீனங்களில் நான் பலமாக இருப்பேன். உன் இருளில் நான் வெளிச்சமாக இருப்பேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னை முழுமையாக நம்புவது மட்டுமே. நான் உனக்காக வைத்திருக்கும் பாதையில் தைரியமாக நட. வழியில் தடைகள் வந்தாலும் நான் உன்னை கரம் பிடித்து தூக்கிவிடுவேன். எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை ஆட்கொள்ள விடாதே. நாளை என்ன நடக்குமோ என்ற கவலை வேண்டாம், ஏனென்றால் நாளைய தினத்தையும் நானே ஆளுகிறேன். உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு என் அமைதியை நீ எடுத்துக்கொள். இந்த உலகம் உனக்கு தரும் அமைதி தற்காலிகமானது, ஆனால் நான் தரும் அமைதி நிலையானது. புயல் வீசும் காலத்திலும் உன் படகு கவிழாமல் நான் காப்பேன். உன் குடும்பத்தை பாதுகாப்பேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பேன். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என் கரம் உன்னோடு இருக்கும். நீ வெறுமையாக திரும்ப மாட்டாய், மாறாக என் நன்மைகளால் நிரப்பப்படுவாய். பழையவை ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. உன் கடந்த கால தவறுகள் உன்னை தீர்மானிக்க அனுமதிக்காதே. அவை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களாக மட்டுமே இருக்கட்டும். இன்று ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் ஆரம்பமாகிறது. விடியற்கால வெளிச்சத்தைப் போல உன் வாழ்வு பிரகாசிக்கும். உன்னை தடுத்த தடைகள் அனைத்தும் விலகி ஓடும். நீ எதிர்பார்த்த அற்புதங்கள் உன் வாசல் தேடி வரும். எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன். என் கண்கள் எப்போதும் உன் மீது கவனத்துடன் இருக்கும். என் பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளை மகிழ்ச்சியுடன் தொடங்கு. உன்னை சுற்றியிருப்பவர்களிடம் அன்பை பகிர்ந்து கொள். நீ ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக மாற்றப்பட்டிருக்கிறாய். உன் மூலமாக பலருக்கு நன்மைகள் நடக்கும். என் சமாதானம் உன்னோடு இருப்பதாக. பயத்தை விடு, நம்பிக்கையை ஏந்து. உனக்காக நான் பெரிய காரியங்களைச் செய்வேன். இந்த செய்தியை பகிர்வதன் மூலம் மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை ஊட்டு. நீயே நிரந்தரம், இயேசுவே என்